எலிமென்ட்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 7826878268. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள். கேரளா இதுவரை கண்டறாத மிகப்பெரிய இயற்கை பேரழிவு. இதுவரை 93 உடல்களை மீட்டுள்ளோம். இந்த எண்ணிக்கை அதிகமாகலாம் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் பேசுகையில், வயநாடு நிலச்சரிவு கேரளா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய இயற்கை பேரழிவு. முதல் நிலச்சரிவு செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணிக்கு நிகழ்ந்தது. இதன்பின் அதிகாலை 4:30க்கு இரண்டாவது முறையாக நிலச்சரிவு நிகழ்ந்தது. சூரல்மாலா பகுதியில் உள்ள ஒரு பள்ளி முழுவதும் மண்ணின் அடியில் புதைந்து விட்டது. 5 அமைச்சர்கள் ஒருங்கிணைந்து நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீட்பு பணிகளை கண்காணித்து வருகின்றனர். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு வீரர்கள், ராணுவம், கடற்படை, விமானப்படை போன்ற அமைப்புகள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. மண்ணில் புதைந்தவர்களை கண்டறிய மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மாலா பேரிடர்கள் பாதிக்கும் பகுதி அல்ல, ஆனால் முண்டக்கை நிலச்சரிவு அதிகம் ஏற்படக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் உண்டான மண் சரிவும் பாறைகளும் 6 கிலோமீட்டர் அடுத்துள்ள மக்கள் அதிகம் வசிக்கும் சூரல்மாலா பகுதிக்கு அடித்துச் செல்லப்பட்டது. கனமழை பெய்யும் என்ற முன்னறிவிப்பு காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும்பாலானோரை முகாம்களில் தங்க வைத்தோம். அதனால் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. இப்பகுதிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. வானிலை மையத்தால் 64 முதல் 224 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று கூறப்பட்டது. ஆனால் 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. எதிர்பாராத கனமழையும் மேக வெடிப்பும் அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த நிலச்சரிவும் இந்த பேரிடர் நிகழ காரணமாகியுள்ளது என்று பினராயி விஜயன் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மீட்பு பணிகள் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவால் ஏற்கனவே தொடங்கப்பட்டு நடைபெற்று வருவதாக பதிலளித்தார். இந்நிலையில் நிலச்சரிவு தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள் குறித்த விவரங்களை தயார் செய்த கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் கள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தமிழகம் சார்பாக 5 கோடி ரூபாய் நிவாரண நிதியை அறிவித்தார். மேலும் கேரளாவுக்கு உதவ சமீரன், ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய 2 மூத்த IAS அதிகாரிகளை அனுப்பி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த துயர சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.